பரமசத்தியத்தில் பரவசம். இன்று செப்டம்பர் 28 இன்றைய தலைப்பு அவருடைய விருப்பத்தை கேட்பது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்பவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:14-15 நாம் இப்போது வாசிக்கும் வசனம் பெரும்பாலானோருக்கு புரிவதில்லை. நீங்கள் தேவனிடம் எதையாவது கேட்கும் முன் அது தேவனுடைய விருப்பப்படி உள்ளதா, தேவன் அதை செய்ய விரும்புகிறாரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வசனம் குறிப்பிடுவது அதுவல்ல. மாறாக உங்களுடைய விண்ணப்பத்துக்கு அவருடைய விருப்பத்தை கேட்கச் சொல்லுகிறது. விண்ணப்பம் தொடர்பான அவரது விருப்பம் என்ன? இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்பதே அவருடைய விருப்பம். உங்கள் நம்பிக்கையுடன் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் இதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது உங்களுக்கு உதவுகிறது. பிதாவே, என் விண்ணப்பங்களை நிறைவேற்றுங்கள், அவைகள் உமது சித்தத்தின்படியே உள்ளன என்று வேண்டிக் கொள்வதனால் எந்த பலனும் இல்லை. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விடயம் என்னவென்றால், தேவனுடைய விருப்பம் தேவனுடைய வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியின் மூலம் வெளிப்படுகிறது என்பதை, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தில் நம்மை வழிநடத்துகிறார். எனவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதற்கு உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. இருப்பினும் இந்த வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் ஜெபத்திற்காக தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். விண்ணப்பம் பற்றிய விருப்பம் என்ன? யோவான் 16:23 சொல்கிறது, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தில் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இயேசுவின் நாமத்தில் நாம் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது அந்த விண்ணப்பம் பற்றிய அவருடைய விருப்பம். அங்கே அவர் உங்கள் ஜெபத்தின் உள்ளடக்கத்தை பார்க்கவில்லை, ஆனால் நீங்கள் எப்படி கேட்க வேண்டும், நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். அவருடைய ஜெபத்துக்காக அவர் தனது விருப்பத்துக்கு ஏற்ப ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய புதிய நிபந்தனைகளை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. அதற்கு அவர், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அதற்கு நிபந்தனை இல்லை. அல்லேலூயா. அவருடைய விருப்பமில்லாத ஒன்றை யாராவது கேட்டால் என்ன செய்வது என்று கேட்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய விருப்பத்துக்கு புறம்பாக எதையும் கேட்பதில்லை. அதனால்தான் தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியும் நம்மிடம் உள்ளது. தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய விருப்பத்தை அறிவிப்பதாகும். அவருடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படுகிறது. எனவே நீங்கள் அதன் மூலம் வாழ்ந்தால் அவருடைய பரிபூரண சித்தத்தின் எல்லைக்குள் ஜெபிப்பீர்கள். வேதத்தில் 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் அவர் அனைத்தும் உங்களுடையது. 1 கொரிந்தியர் 3:21. இந்த உண்மைகளில் நம்பிக்கை வையுங்கள், உங்கள் நம்பிக்கை பலப்படும். உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிப்பது தேவனுடைய விருப்பமா இல்லையா என்று நீங்கள் விவாதிக்கும் போது உங்கள் நம்பிக்கை அசைக்கப்படும். எனவே விண்ணப்பங்களை தேவனுடைய விருப்பத்தின்படி கேளுங்கள். அன்பான தகப்பனே, நான் ஜெபிக்கும் ஒவ்வொரு முறையும் எனது ஜெபத்தை கேட்கிறீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தாரும். ஏனென்றால் நான் தேவனுடைய வார்த்தையின்படி
சத்தியத்தின்படி ஏவப்பட்டு வாழ்கிறேன். எனவே நான் அவருடைய முழு விருப்பத்துடன் நான் இணக்கமாக இருக்கிறேன். என் ஆத்துமா செழிப்பாக இருப்பது போலவும் நான் செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது உமது விருப்பம். இன்று என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதில் எனது மகிழ்ச்சி நிறைவுற்றது. இயேசுவின் நாமத்தில்